வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இன்னைக்கு மைதா மாவு கடலைப்பருப்பு போலி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யணும்னா 300 கிராம் மைதா மாவை இப்படி கொஞ்சம் தளர்வாக சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தண்ணி அதிகமாக பிசைஞ்சு ஆயில் விட்டு கொஞ்சம் சோடா மாவு லைட்டாக மஞ்சத்தூள் சால்ட்டு லைட்டாக போட்டு தளர்வாக இப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். 2 மைதா கடலைனாலே எப்படி ஊற வேண்டிய பூரணம் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். இது என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்கிறேன். கடலைப்பருப்பு வந்து 150 கிராம், வெல்லம் வந்து 100 கிராம் பொடிச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போடலாம், அதுக்கு மேலே வெல்லம் போடலாம். வெல்லத்தை போட்டுடலாம். இப்போ பக்குவமாகிடுச்சு. 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு துருவி வச்சுருக்க தேங்காவை அதில் ஆட் பண்ணி இப்போ இந்த பூரணத்தை இதோட சேர்த்துட்டேன். தொட்டு இப்படி எடுத்துட்டு இதில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி வைக்கணும். பூரிக்கட்டையிலையும் வச்சுக்கலாம். இதை இப்படி கவர் பண்ணி திருப்பி போட்டு இப்போ இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி தட்டையாக தட்டி அதுக்கப்புறம் உள்ளே பூரணம் வச்சு இந்த மாதிரி 4 எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஆயிலும் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம். இப்போ திருப்பி போடலாம். எடுத்து வச்சுக்க. சுவையான கடலைப்பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு.